விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வேதனையும் தருகின்ற வகையில் முடிவு வந்திருக்கிறது. இது மக்களுடைய தீர்ப்பு. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று சூழ்நிலை இருந்த சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்குள் நடைபெற்ற குழப்பத்தின் காரணமாக இந்த தோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதற்கு அந்த தேர்தலிலே பணிபுரிந்தவன் என்ற முறையில் கூட நானும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெற்றி வரும்பொழுது நாம் அதை கொண்டாடுகின்ற சமயத்தில் தோல்வி வரும்பொழுது அதை அலசி ஆராய்ந்து ஏன் நாம் தோல்வியுற்றோம் என்பதை சுய பரிசோதனை செய்து அதற்கான மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலம் இது. தொடர்ந்து 4 ஆண்டுகள் என்ஆர் பாஜக அரசை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் தெருவில் இறங்கி போராடி இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழலை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினோம். ஆனால் பணபலம், அதிகார பலத்தை வைத்து என்ஆர் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே புதிதாக ஆட்சி அமைத்துள்ள திரு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இனிவரும் காலங்களில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய கடமை, பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக 6 மாத காலம் நாங்கள் இந்த ஆட்சியை விமர்சிப்பதில்லை. அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் மத்திய அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது பேட்டி கொடுக்க வேண்டிய நிலையிலே வந்திருக்கிறோம். இந்த நீட் தேர்வு என்பது மிகப்பெரிய ஃப்ராட். இதை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டு லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் மிக கடினமாக உழைத்து அவர்கள் தேர்வு எழுதிய பிறகும் தேர்வில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மத்திய தேசிய தேர்வு முகமையானது இந்த தேர்வுகளை நடத்துகின்ற சமயத்தில் தேர்வுக்கு முன்பாக வினாத்தாள்கள் பல மாநிலங்களில் கசிந்து அதற்கு பல லட்சம் ரூபாய்கள் கைமாறி இந்த மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இதை விசாரணை செய்கிறோம், சிபிஐ விசாரணை வைக்கிறோம் என்று மோடி அரசாங்கம் தொடர்ந்து கூறினாலும் கூட ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. கடந்த காலங்களிலே இந்த மே மாதம் 3ஆம் தேதி 2026 நடைபெற்ற தேசிய தேர்வு முகமை மையத்தினுடைய வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளும் சொன்னாலும் கூட மோடி அரசாங்கம் அதை செவிசாய்க்காமல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டதன் காரணமாக
சுமார் 23 லட்சம் மாணவ மாணவர்கள் கடினமாக படித்து அந்த தேர்வு எழுதி இப்பொழுது இந்த புகார்களின் அடிப்படையிலே அந்த தேர்வு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் இதே நிலைதான். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று, 12வது வகுப்பில் மாணவ மாணவிகள் பெற்ற மார்க்கின் அடிப்படையில் அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து பல காலங்களிலே முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்தது போல நாம் செய்யலாம் என்று சொல்லியும் அதை பற்றி மோடி அரசாங்கம் கவலைப்படாமல் இந்த தேர்வில் தோல்வியுற்ற நீட் தேர்வில் தோல்வியுற்ற மாணவ மாணவர்கள் தொடர்ந்து உயிரிழக்கின்ற சம்பவம் தமிழ்நாட்டிலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஏற்பட்டு மிகப்பெரிய சோகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த நீட் தேர்வை மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வை முறையாக நடத்தாத மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று பல மாநிலங்களிலிருந்து குரல் வந்திருக்கிறது. அதற்கு மோடி அரசாங்கம் செவிசாய்த்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மும்மொழிக் கொள்கையை புகுத்துகிறார்கள். அதாவது 2 இந்திய மொழிகள், 1 விருப்ப மொழி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கூட இருமொழிக் கொள்கையை நாம் கடைபிடித்து வருகிறோம். தமிழ் நம்முடைய தாய்மொழி, முதன்மையான மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். புதிய கல்விக் கொள்கையை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தபோது நான் முதலமைச்சராக இருந்தபொழுது அதை எதிர்த்தேன். ஆனால் இந்த அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை என்ஆர் பாஜக அரசு பல எதிர்ப்புகளுக்கு இடையே அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இதனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரி மாநிலத்தில் தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரம் இருக்கிறது. பிரெஞ்சு மொழியை நம்முடைய பிள்ளைகள் விரும்பி படிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சில் பட்டப்படிப்பு, மேல் பட்டப்படிப்பு மற்றும் PhD இருக்கிறது. பல கல்லூரிகளிலே பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பிரெஞ்சு மொழியானது நம்முடைய புதுச்சேரி கலாச்சாரத்தோடு இணைந்தது. நாம் புதுச்சேரி மாநில மக்கள் பிரெஞ்சு அரசோடு நம்ம ஏற்கனவே ஆண்டவர்கள் என்ற முறையில் அவர்களோடு நல்ல நல்லுறவோடு இருக்கிறோம். தமிழ் மொழியை பிரெஞ்சு நாட்டிலே அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே பிரெஞ்சு மொழியை நீக்க வேண்டும் என்று இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அந்நிய நாட்டு மொழி இருக்கக்கூடாது என்று சொல்வதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் பிரெஞ்சு மொழியை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து எடுக்கக்கூடாது.
அது மட்டுமல்ல, அந்த அவர்கள் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், மும்மொழி கொள்கையா, அதில் 2 இந்திய நாட்டு மொழிகள் இருக்க வேண்டும், 3வது மொழி அது கட்டாயம் கிடையாது என்றெல்லாம் கோமாளித்தனமாக மோடி அரசாங்கம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற கல்விக் கொள்கையிலே முரண்பாடான திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை மோடி அரசு ஏமாற்றுகிறது. தென் மாநில மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புதுச்சேரியில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற என்ஆர் பாஜக அரசு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழியை புதுச்சேரியிலே கற்றுக் கொடுப்பதற்கு மத்திய அரசு தடை விதிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இருமொழி கொள்கையை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் பல அமைப்புகள், தன்னார்வ நிறுவனங்கள், தமிழ் வளர்ச்சி கழகம் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழி கல்வி திட்டத்தை தடுக்கக்கூடாது என்றும் இருமொழி கொள்கையே இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவி ஏற்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும், தேசிய கீதம் பாடப்படும். முடிவில் இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த நடைமுறையின்படி வந்தே மாதரம் பாடப்படும். ஆனால் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மோடியினுடைய ஏஜெண்டுகள் ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் இருக்கின்ற காரணத்தால் வந்தே மாதரத்தை முதலில் பாடி தேசிய கீதம் பாடி அதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ஆர் பாஜக அரசு செய்கின்ற துரோகம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிட்டு தேசிய கீதம் பாடிவிட்டு பதவியேற்பு விழா நடத்தி இருக்க வேண்டும். வந்தே மாதரம் கடைசியிலே பாடப்பட வேண்டும். தொடர்ந்து பல பதவியேற்பு விழாக்களில் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. நாற்காலி தேவை அவருக்கு. பிஜேபி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தலையாட்டி பொம்மையாகத்தான் அவர் இருப்பார். 5 ஆண்டு காலம் இருப்பார். இது புதுச்சேரி மாநில மக்களுடைய தலைவிதி. வாக்களித்தவர்கள் சிந்தித்து வாக்களித்திருக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் புதுச்சேரியில் வேலை வாய்ப்பு இருக்காது, புதிய தொழிற்சாலைகள் வராது, புதிய திட்டங்கள் இருக்காது. அரைத்த மாவியை இவர்கள் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் நடக்க போற நிலை. இப்பொழுது அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் பதவியேற்றிருக்கிறார். இப்பொழுது தற்காலிக சபாநாயகராக மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சபாநாயகர், துணை சபாநாயகர் மற்றும் 3 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும். இதிலே இழுபறி நீடிக்கிறது. ஆனால் பொது வெளியிலே அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் வருகின்றன.
ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. முதலிலேயே அமைச்சரவை அமைப்பதற்கு முன்பாகவே இந்த ஊழல் இருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? புதுச்சேரி மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் புதுச்சேரியில் அமைச்சராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வாரி இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் காவடி தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதலில் 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, இப்பொழுது 100 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்படுகிறது. அதனால்தான் அமைச்சர்கள் பதவி ஏற்பு விழா தள்ளி போகிறது. அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதுகெலும்பில்லாதவர். அமித்ஷா சொல்வதை அவர் அப்படியே கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நாற்காலிக்கு ஆபத்து. ஆகவே நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், என்ன நடக்கப் போகிறது என்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இவர்கள் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே கிடப்பில் போடப்பட்டதுதான், புதிதாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. இந்த ஆட்சியை இவர்கள் மக்கள் நல திட்டங்களை எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கப் போகிறார்கள், தொழிற்சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒருபுறம் அகில இந்திய அளவிலே பொருளாதார நெருக்கடி, இன்னொரு புறம் புதுச்சேரி மாநிலத்தில் வேலையில்லா திண்டாட்டம். இது சம்பந்தமாக பகிரங்கமாக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட வேண்டும். அமைச்சர்கள் நியமனத்தில் காரணம் தாமதமாவதற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு நண்பர் என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கனவிலே இருந்தால் அந்த கனவை கலைத்து விடுங்கள் என்று பகிரங்கமாக பதவி ஏற்பு விழாவிலே பேசியிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு நெருக்கம் என்று சொல்லுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விஜய் அவர்கள் பாணியிலே செயல்படுவாரா? கடந்த காலம் போல ஊழலிலே திளைத்திருப்பாரா? ஆரம்பமே கோணலாக இருக்கிறது. அமைச்சர் பதவிக்கு ஏலம் போகிறது. அதாவது இந்த 4 நாள்ல 50 கோடி 100 கோடி ஆயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் போனா அது 150 கோடி ஆயிடும். ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்படைத்தன்மை வேணும், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் கடந்த காலங்களில் இருந்த ஊழல் எல்லாம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களுக்கான ஆட்சியை, மக்கள் நல்வாழ்வு ஆட்சியை இவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுவோம், இவர்களை பாராட்டுவோம். ஆனால் கடந்த காலங்களைப் போல ஊழல்கள் இருந்தால் அனைத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு 6 மாதத்துக்கு பிறகு வெளியிடுவோம். இது எங்களுடைய கடமை. புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனை காப்பதுதான். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நான் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்த அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் நியமிப்பது, சபாநாயகர் நியமிப்பது, துணை சபாநாயகர் காலதாமதம் என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? மக்கள் மத்தியில் பேசப்படுவது 100 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் பதவிக்கு என்று பேசப்படுவது உண்மையா? முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேண்டும், இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அமைச்சர் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே
பல 100 கோடி ரூபாய் கொடுத்துவிட்டு பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக புதுச்சேரியில் லாட்டரி வந்துவிடும். அப்புறம் காசினோ வந்துவிடும். புதுச்சேரி ஏற்கனவே கொலைகார மாநிலமாக இருக்கிறது, கஞ்சா மாநிலமாக இருக்கிறது, போதை மாநிலமாக இருக்கிறது. அது இப்பொழுது சூதாட்ட மாநிலமாக மாறிவிடும். இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 6 மாதங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த ஆட்சியை விமர்சனம் செய்வோம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்துச்சு. புதுச்சேரியிலே அதே நிலைதான் இருக்குதா? இது சம்பந்தமாக எங்க கட்சியில ஒரு வழிகாட்டுதல் குழு இருக்கு. அந்த வழிகாட்டுதல் குழு அமர்ந்து பேசுவாங்க. இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களை சந்தித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் பொறுப்பாளர்கள் இங்கே வருவார்கள். அதற்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம். உங்களுடைய நிலைப்பாடு தோல்வி அடைஞ்சிருக்குது, அது மிகப்பெரிய தோல்வி. குறிப்பா மாநில தலைவராக இருந்த வைத்திலிங்கமே 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் வந்திருக்கு. இதுக்கு மேலையும் இந்த இந்தியா கூட்டணியில திமுக கூட சேர்த்து பயணிக்க நினைக்கிறீங்களா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து பயணிக்கிறீங்களா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை, அகில இந்திய தலைமை என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுக்கு தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. அகில இந்திய தலைமையானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே வாக்களித்திருக்கிறார்கள். திரு விஜய் அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். இதிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கும் தபாகவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு உண்டாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய குழு முடிவு பண்ணோம். அதற்கு பிறகு கட்சிக்காரர்களுடைய கருத்துக்களை கேட்டு முடிவு செய்யும். அதாவது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அதாவது 3 முதலமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. இன்னும் 3 பேர் பதவியேற்கணும். சபாநாயகர் பதவியேற்கணும், துணை சபாநாயகர் பதவியேற்கணும். காலதாமதத்துக்கு காரணம் என்ன? ஏன் நடக்கல? தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் காலதாமதம் ஆகுது. கேரளாலையும் 10 நாள் கழிச்சு முதலமைச்சர், அதான் முதலமைச்சர் இப்ப எல்லாரும் பதவி ஏற்றுக்க போறாங்களா? 18ஆம் தேதி முதலமைச்சரோட எல்லா அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிறாங்க. நான் புதுச்சேரி சின்ன மாநிலம், தமிழ்நாட்டோட அல்லது கேரளாவோட ஒப்பிட வேண்டாம். இந்த மாநிலத்தில் இப்ப 2 கட்சி கூட்டணி, என்ஆர் கட்சியும் பாஜகவும் கூட்டணி. பேசி முடிக்கிறதுக்கு என்ன காலதாமதம்? இல்ல இல்ல, அதாவது உங்களுக்கு இருக்கு வர அதுக்கு ஒரு நான் வழி சொல்றேன். என்னன்னா, நான் தேர்தல் சமயத்தில் பல தொகுதிகளுக்கு எங்களை அழைத்தார்கள். குறிப்பா முத்தியால்பேட்டை தொகுதிக்கு நாங்கள் போய் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அதே போல மணவெளி தொகுதிக்கு போயிருந்தோம். அது மட்டும் இல்லாம நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு, மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். பல தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் இந்த தொகுதி கூட்டிருந்தாங்க, உசுடு தொகுதிக்கு போயிருந்தோம், லாஸ்பேட்டை போயிருந்தோம். எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் அழைத்தார்களோ அங்கே போயிருந்தோம். ஒன்று. 2வது, காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது பிரச்சார குழு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காரைக்கால் வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால நாங்கள் அந்த பிரச்சனை பேசாம இல்ல, பேட்டி கொடுத்திருக்கிறோம். தேர்தல் சமயத்தில் இந்த ஊழல் ஆட்சியை பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறோம். நாங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். அதாவது கூட்டணிக்கு உள்ள குழப்பத்தினால கூட்டணி ஒன்னா போக முடியல. அதான் நான் முதல்ல சொல்லிருக்கேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன். கூட்டணியில தொகுதி பிரிப்பதிலையும் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் யார் பேரையும் நான் சொல்லலையே.
கேஷினோ நான் பேரம் நடக்குதுன்னு சொன்னேனே தவிர நீங்க ஏன் வந்து நாராயணசாமி வாயிலிருந்து இதை ஏன் பேசுறீங்க நீங்க? இல்ல லாட்டரி கேஷினோ உள்ள வரணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. சுத்தி வளைச்சுல நேரடியாவே சொல்றீங்க. நான் நேரடியாக நான் என்ன சொல்றேன், புதுச்சேரியில வந்து லாட்டரி கேசினோ கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சாங்க. கடந்த ஆட்சியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். யாரு பேரம் பேசுறாங்க சார் சொல்றேன். அதாவது யாரு பேரம் பேசுறாங்களோ அவங்களுக்கு தெரியும், யாரு பேரம் பேசி கொடுக்க போறாங்களோ அவங்களுக்கு தெரியும். வெளியில வரும்ல, வெளியில வரும். அது அதாவது சார் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? மந்திரி சபை, அதாவது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, 18 பேர் இருக்காங்க. ஏன் நீங்க வந்து உங்க மந்திரி சபையில வந்து மந்திரி சபை முழுமையா அமைக்கல? சார் தாவேகா, அதை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை முடிவு தான் எங்களுக்கு. அதாவது நாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற நாராயணசாமியோ அல்லது பாண்டிச்சேரியில் இருக்கிற காங்கிரஸ்காரோ முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய கட்சி தலைமை வந்து என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்க போறோம். அதுக்கான கூட்டம் வருது இருக்காரு, அதுக்காக ஒரு கூட்டம் வருது. நாங்க தோல்வி விட்டு இருக்கோம், தோல்விக்கான காரணங்களை வந்து அலசி பேசணும். அதற்கு பிறகு வந்து எந்த கூட்டணிக்கு போகணுன்றத முடிவு பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 10 நாள் தானே ஆகுது. இவ்வளவு நாளா எங்க கூட பயணிச்சுட்டு எங்க முதுகுல குத்திட்டாங்கன்னு திமுக நிறைய பேர் காங்கிரஸ் மேல வந்து ப்ளேம் பண்றாங்க. அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. உண்மைதானா? அதுக்கு நான் ஒன்றும் விமர்சனம் பண்றது பதில் சொல்ல விரும்பல. Your PCC president also have raised allegations against the chief minister and ministers. He contested against the chief minister and he came forth. So in a democracy, ultimately the will of the people matters. So still you explain that like saying Sir, I tell you one thing. ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் நான். அதாவது ஒருத்தவங்க தேர்தலில் வெற்றி பெற்றதனால இந்த ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சின்னு சொல்ல முடியாது. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் வந்து வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்கு புதியவர். கடைசி நேரத்தில் தான் போனார் அங்க தேர்தல் நிக்கிறதுக்கு. தேர்தல் சமயத்தில் ஒரு 15 நாள் தான் அங்க வேலை செஞ்சார், அந்த இடத்துல வேலை செஞ்சார். அது மட்டும் இல்ல, இதே பாராளுமன்ற தேர்தலில் 3000 ஓட்டு வித்தியாசம் நாங்க அங்க ஜெயிச்சோம். அங்க 4 முனை போட்டி. கடைசி நேரத்தில் அவர் வந்து கட்சி பணியும் பார்க்கணும், தேர்தல் வேலையும் பார்க்கணும். அதனால வந்து அவர் கால அவகாசமும் இல்லை. அதனால வந்து அவரு தோல்வியுற்றார்ன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து அது வந்து ரங்கசாமி அவருடைய பாரம்பரியமா அவர் வெற்றி பெற்ற தொகுதி. அப்படி இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் எடுத்து ஒரு கட்சி தலைவர் போட்டியிடணும், முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடணும்னு சொன்னதுனால அவர் போய் அங்க நின்னாரு. இதுதான் காரணமே தவிர வெற்றி தோல்வின்றது சகஜம். ஓகே, நன்றி சார், நன்றி வணக்கம். அவர் ரங்கசாமி பாணியில் நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். உங்க தள்ள தேய்ச்சிக்கிறதுக்கா? விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.